அனைவருக்கும் வணக்கம். தரம் 12 அரசறிவியல் பாடத்தில் நாம் அலகு 1 நோக்கும் பொழுது அரசறிவியலின் தோற்றம், அரசியல் ஆய்வு பற்றி அவதானிக்க முடியும். இங்கே அரசறிவியலின் தோற்றம் பற்றி நோக்கும் பொழுது இதில் தேர்ச்சியாக அரசியல் மற்றும் அரசறிவியலின் இயல்பு தொடர்பில் அறிவூட்டமுள்ள பிரஜையாக செயற்படுவார். தேர்ச்சி மட்டம்: அரசியலானது சமூக வாழ்க்கையின் இன்றியமையாத ஓர் அங்கமாகும் என்பதை விளக்குவார். இரண்டாவது, அரசறிவியலானது அரசியலின் பல்வேறு அம்சங்களை கற்கும் ஒரு பயிற்சி ஊடகம் ஒன்றாக விவரிப்பார். கற்றற்பேறு: அரசியலையும் அரசறிவியலையும் வரைவிலக்கணப்படுத்துவார். அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான தொடர்புகளையும் வேறுபாடுகளையும் இனங்கண்டு விளக்குவார். இந்த அடிப்படையில் முதலாவதாக அரசறிவியலை நாம் அறிமுகம் செய்யும் பொழுது, இந்த பாடத்தினை அலகு 1 அறிமுகம் செய்யும் பொழுது அரசறிவியல் கற்கைகள் இடம்பெறும் பகுதிகள் பற்றி அவதானம் செலுத்த வேண்டும். இரண்டாவது, அரசறிவியலை எவ்வாறு நாம் விளங்கிக் கொள்ளுதல் என்பதை அவதானிக்க வேண்டும். அடுத்து, அரசியலா அரசறிவியலா என்ற சொற்பிரயோகத்தில் ஏற்படுகின்ற தர்க்கித்தலை அவதானிக்க வேண்டும். நான்காவதாக, அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் உள்ள தொடர்புகள். இங்கே தொடர்புகளையும் அடுத்ததாக அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான வேறுபாடுகளையும் அவதானம் செலுத்துவது சிறந்தது. அடுத்து, அரசியலை கல்வியாக கற்றல், அடுத்த அரசியல் கற்கையும் அதன் பிரிவுகளும் என்பதையும் நோக்குதல் வேண்டும். இதில் முதலாவதாக அரசியலை பற்றி பயிலும் கற்கை துறையாக நாம் நோக்கும் பொழுது அரசறிவியலானது சுமார் 25 நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்ததாக காணப்படுகிறது. அதாவது கிரேக்கத்தில் கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டில் ஆரம்பமாகிய இந்த பாடமானது ஏதென்ஸ் நகரில் பிளேட்டோவால் அகாடமி என்ற கல்வி நிலையத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து அரிஸ்டோட்டிலின் லைசியம் எனும் கல்வி நிலையத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த அரசறிவியலை பற்றி பயிலுகிற பொழுது அது கிரேக்கத்தில் முறையாக கற்பிக்கப்பட்ட ஒரு பாடமாக நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதில் பிளேட்டோவின் அகாடமியும் அரிஸ்டோட்டிலின் லைசியமும் பிரதானமான கல்வி நிலையங்களாக, கல்வி கூடங்களாக அன்றைய காலத்தில் கிரேக்கத்தில் செயற்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பாடமானது பாடசாலைகளில் முறையாக கற்பிக்கப்படும் அதே நேரம் பல்கலைக்கழகங்களிலும் பல்கலைக்கழக மட்டங்களிலும் இது துறை சார்ந்த அடிப்படையில் அரசறிவியல் கல்வியாக போதிக்கப்பட்டு வருகின்றதை நாம் அறிவோம். அந்த அடிப்படையில் இந்த அரசறிவியல் கற்கையில் இடம்பெறும் பகுதிகளாக பின்வருவனவற்றை நோக்க முடியும். அந்த வகையில் அரசியல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளை கற்க வேண்டும். அடுத்து, கோட்பாடுகள் மற்றும் எண்ணக்கருக்களையும் விமர்சிக்க வேண்டும். விமர்சன கண்ணோட்டத்தினூடாக இந்த பாடத்தினுடைய ஊடாட்டங்களை நாம் நோக்க முடியும். அடுத்து, புதிய கோட்பாடுகள் மற்றும் எண்ணக்கருக்களையும் கட்டியெழுப்புதல், நடைமுறை அரசியல் கொள்கைகளையும் முறைமைகளையும் விமர்சனத்துக்குட்படுத்தி மாற்று பிரேரணைகளை முன்வைக்க வேண்டும். எனவே நடைமுறை அரசியல் கொள்கைகள் முறைமைகள் என்பவற்றை விமர்சனத்துக்கு உட்படுத்துகிற பொழுது அது சார்ந்த மாற்று பிரேரணைகள் எங்களுடைய சிந்தனையில் தோன்றுவது வழமை. எனவே அவற்றை முன்வைக்க வேண்டும். அடுத்ததாக, அரசியலில் ஈடுபடுவோருக்கும் பிரஜைகளுக்கும் அறிவினை ஊட்டுதல் வேண்டும். இவைதான் இந்த அரசறிவியல் கற்கையில் இடம்பெறும் பகுதிகளாக நாம் காணலாம். இதில் முதலாவதாக அரசறிவியலை நாம் எவ்வாறு விளங்கிக் கொள்கின்றோம் என்ற அடிப்படையில் பார்க்கிற பொழுது புராதன கற்கை என்ற வகையில், அதாவது அரசறிவியலுக்கு புராதன தன்மை காணப்படுகிறது. அந்த வகையில்
இங்கே அரசறிவியலுக்கு புராதன தன்மை காணப்படுகிறது. ஆகவே அது ஏனைய துறைகளோடு எவ்வாறு இணைத்து விளங்கி கொள்ள வேண்டும் என்பது இங்கு அவதானிக்கப்பட வேண்டும். இந்த ஒப்பீட்டினூடாகத்தான் அரசறிவியல் என்ற பாடத்தினுடைய தாற்பயத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இப்ப கணிதத்தோடு நாங்கள் ஒப்பிடுகின்றோம், மெய்யியலோடு ஒப்பிடுகின்றோம், தர்க்கவியலோடு ஒப்பிடுகின்றோம், அழகியல் மற்றும் ஒழுக்கவியல் போன்ற பாடங்களோடு நாம் ஒப்பிட்டு அரசறிவியலோடு என்ன பாடங்கள் இணைந்து செயற்படுகிறது என்பதை அவதானிக்கலாம். ஆகவே இதிலே குறிப்பிடப்பட்ட கணிதம், மெய்யியல், தர்க்கவியல், அழகியல், ஒழுக்கவியல் போன்ற பாடங்களில் இருந்து வேறுபட்டதாக அரசறிவியல் காணப்படுகிறது. ஆனால் அரசறிவியலோடு தொடர்பான பாடங்கள் காணப்படுகிறது. உதாரணமாக பொருளியல், வரலாறு, மெய்யியல் போன்ற பாடங்களை நாங்கள் குறிப்பிட முடியும். அந்த வகையில் இது ஒரு கற்கைத்துறை என்ற வகையில் அரசறிவியலின் இயல்பு பற்றி நாம் நோக்குதல் வேண்டும். அடுத்து அதனுடைய பாடப்பரப்பை ஆய்வு செய்ய வேண்டும். அதனுடைய உள்ளடக்கம், செய்முறைகள், கோட்பாடுகள், எண்ணக்கருக்கள் என்பவற்றில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களும் விருத்திகளும் அரசறிவியலை விளங்கிக் கொள்வதற்கு போதுமானதாக அமைகின்றது. பாடத்தினுடைய பெயர் தொடர்பான பிரச்சனைகளை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த பாடம் அரசியலா அரசறிவியலா என்ற சொற்பிரயோகங்கள் எது சரியானது என்ற வாத பிரதிவாதங்கள் காணப்படுகிறது. ஆனால் கிரேக்க காலத்தில் இருந்து அரசியல் என்ற பெயர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிரேக்க காலத்தின் அறிஞர்கள் அரசியல் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்று அரசறிவியல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த வித்தியாசத்தின் ஊடாக பல்கலைக்கழகங்கள் அரசியல் துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்ஸ் என்றும் அரசறிவியல் துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்றும் பயன்படுத்தி வருகின்றன. ஆகவே இங்கே அரசியல் துறை என்றும் அரசறிவியல் துறை என்றும் பல்கலைக்கழகங்கள் அந்த பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த பெயர்களில் இருக்கிற வேறுபாடுகளையும் நாம் நோக்க வேண்டும். இதில் முக்கியமாக அரசியலின் தந்தையான அரிஸ்டோட்டில் அரசியல் என்ற சொற்பிரயோகத்தை தான் இந்த பாடத்திற்கு குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி ஜெலினெக்ஸ், சிட்விக்ஸ், கொல்சென்ட்ரோஃப், லஸ்கி போன்றோர் அரசியல் என்று அழைத்திருக்கின்றார்கள். அப்ப இவர்கள் குறிப்பிட்டது அரசியல் என்ற சொற்பதமே. ஆகவே நாங்கள் அரிஸ்டோட்டிலின் கருத்தின்படி அரசியல் என்ற சொற்பிரயோகம்தான் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் பிரைசி லார்ட், ஜோன் சீலி, பெர்கஸ், வில்லோபி போன்றோர் அரசறிவியல் என்ற சொற்பிரயோகத்தை சூட்டி இருக்கின்றார்கள். அது ஒரு விஞ்ஞான முறைமையை கொண்டிருக்கிறதால் அந்த பெயரை அதில் குறிப்பிட்டிருப்பதை நாம் அடுத்து நோக்குவோம். அரசியல் என்பது தேசத்தினை ஆட்சி புரிதல். தேசம் என்பது நாடு. அது பல்வேறு உணர்வுகளால் ஊட்டப்பட்ட பல்வேறு உணர்வுகள், கலாச்சாரங்கள், அதனோடு பொருந்தி வருகின்ற பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதாக தேசம் காணப்படும். அவ்வாறான தேசத்தை ஆட்சி செய்வதை சாதாரண பேச்சு வழக்கில் தேசத்தினை ஆட்சி புரிதல் என்பதுதான் அரசியல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் கல்விசார் நோக்கில் அங்கே அரச நிர்வாகம் போன்றவற்றை நாம் அவதானிக்க முடியும். ஆட்சி என்பவற்றின் அடிப்படையாக கொண்டு குறிப்பிடுவது அரசியல் ஆகும். ஆகவே வாய்மொழி பேச்சினூடாக சாதாரணமாக தேசத்தினை ஆட்சி புரிதல் அரசியல் என்றும், கல்விசார் நோக்கில் நோக்கும் பொழுது அங்கே அரச நிர்வாகம், ஆட்சி என்பவற்றினை அடிப்படையாக கொண்டும் இந்த சொற்பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, அரசிற்கு வெளியில் பிரஜைகள் பங்கு பெற்றும் விடயத்தையும் நாங்கள் அரசியல் என்று குறிப்பிடுகின்றோம். அது சமூக பிரயோகமாகவும் அது காணப்படுகிறது. எனவே அரசியல் என்பதை நாங்கள் சாதாரண பேச்சு வழக்கில் தேசத்தை ஆட்சி புரிதல் என்று குறிப்பிடும் அதே நேரம் கல்விசார் நோக்கில் அரச நிர்வாகம் என்ற அடிப்படையில் அதனூடாக ஆய்வு செய்வதனூடாக கல்விசார் நோக்கில் அரசியல் என்றும் சொல்லுகின்றோம். அதே நேரம் அரசுக்கு வெளியில் சமூகத்தில் காணப்படும் பிரஜைகள் பங்கு பெற்றும் டூயிங் பொலிட்டிக்ஸாகவும் இது காணப்படுகிறது. எனவே இந்த பிரஜைகள் பங்கு பெற்றுகின்ற விடயத்தையும் அது சமூகத்தினுடைய பிரயோகமாக காணப்படுகிற பொழுதும் அரசுக்கு வெளியில் அது செயற்படுகிற பொழுதும் நாங்கள் அரசியல் என்ற பதத்தை பயன்படுத்துகின்றோம்.
அடுத்ததாக அரச நிர்வாகம், ஆட்சி என்ற அடிப்படையில் அரசியலை விளங்கிக் கொள்ள. இந்த வகையில் புராதன கிரேக்கத்தில் பொலிட்டிக்ஸ் என்ற ஆங்கில மொழியில் உள்ள சொல் பொலிட்டிகோஸ் என்ற சொல்லில் இருந்தே தோன்றியது. பொலிட்டிகோஸ் என்ற சொல்லில் நகர அரசு என்ற பொருளை தரும் பொலிஸ் என்ற சொல் பொதிந்துள்ளது. எனவே கிரேக்க காலத்தில் அரசியல் என்பது நகர அரசு பற்றிய கற்கையாகவே காணப்பட்டிருக்கிறது. கிரேக்கத்திலே நகர அரசு பற்றிய கற்கை, அது பற்றிய ஆய்வே அரசியல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நகர அரசினை பற்றி ஆராயும் விடயமாக அரசறிவியலானது காணப்படுகின்றது. கிரேக்கர் காலத்தில் அரசின் தோற்றம், அரசின் நோக்கம், அரசின் ஆட்சி முறைகள், அரசிற்கும் பிரஜைகளுக்கும் இடையிலான தொடர்பு, ஆட்சியாளர்களின் பண்புகளும் திறன்களும், ஆட்சி செயன்முறைகள் என்பன நகர அரசு பற்றிய கற்கையில் இடம்பெறுகின்றது. எனவே இந்த நகர அரசு பற்றிய கற்கையில் பல்வேறு விடயங்கள் இடம்பெறுகின்றது. அதாவது அரசின் தோற்றம், எவ்வாறு அரசு தோன்றியது, அரசியல் என்றா என்னவென்று ஆய்வு செய்ய போய் அரசின் தோற்றத்தை பற்றி கண்டுபிடித்தார்கள். அப்ப அரசின் தோற்றம் ஒன்று உருவாகி இருந்தால் அதனுடைய நோக்கம் என்ன என்று கண்டுபிடித்தார்கள். அதனோடு அரசாட்சி முறைமைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஆய்வு செய்தார்கள். அரசுக்கும் பிரஜைக்கும் இடையிலான தொடர்பு என்ன, அவர்களுக்கு அரசுக்கும் பிரஜைக்கும் இடையிலான உரித்தென்ன என்று சொல்லி ஆய்வு செய்தார்கள். ஆட்சியாளர்களின் பண்புகளும் திறன்களும் எவ்வாறு இருக்க வேண்டும், அவர்கள் அவ்வாறு பண்புடையவர்களாக திறனுடையவர்களாக இருக்கும் பொழுது அவர்களின் ஆட்சி செயல்முறைகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் ஆய்வு செய்வதைத்தான் நகர அரசு பற்றி கற்கையில் இடம் நிறுத்தினார்கள். ஆகவே இந்த நகர அரசு பற்றி ஆய்வு செய்கின்ற விடயமாக அரசியல் என்று அழைத்தார்கள். அப்ப ஆரம்பத்தில் கிரேக்கத்தில் அரசியல் என்ற சொல் பிரயோகம் அதிகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். அடுத்ததாக புராதன இந்தியாவில் கௌடில்யர், அதாவது சாணக்கியர், இந்த அரசியல் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார். புராதன சீனாவில் கொன்பியூசியஸ் அரசியல் என்ற சொல்லை அதே பொருளில் பார்த்திருக்கிறார். அரசியல் என்ற சொற்பிரயோகத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே புராதன இந்தியாவிலும் புராதன சீனாவிலும் அரசியல் என்ற சொல் தான் ஆரம்ப காலங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. அவர்களின் கருத்துப்படி ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி தொடர்பாக ஆலோசனை வழங்குவதே அரசியல் நிபுணர்களின் பணி. அப்ப ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி தொடர்பாக ஆலோசனை வழங்குதல், இதுதான் முக்கியமானது. ஆட்சி தொடர்பாக ஆலோசனை வழங்குவதே அரசியல் நிபுணர்களின் பணியாக அமைய வேண்டும். அப்ப அரசியல் நிபுணர்களின் பணி ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி தொடர்பான ஆலோசனை வழங்குவதே. அப்ப அதைத்தான் அரசியல் என்று அந்த காலத்தில் புராதன காலத்தில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அடுத்து நாம் அரசுக்கு வெளியில் பிரஜைகள் பங்கு பெற்றும் சமூக பிரயோகம் எனும் வகையில் அரசியலை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அரசியல் என்ற சொற்பிரயோகம் இவ்வாறு ஆரம்ப காலங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது என்பதை நாம் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் சமூக பிரயோக ரீதியாக அரசியல் போகின்ற பொழுது எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று நாம் அவதானம் செலுத்துவோம். அந்த அடிப்படையில் சமூக பிரஜைகளுக்கு இடையில் நிலவும் அரசியல் சார்ந்த நடைமுறையே அரசியல். அப்ப அந்த அரசியல் என்ற சொல் நடைமுறை பகுதியாக போகின்றது. எவ்வாறென்றால் சமூக பிரஜைகளுக்கு இடையில் நிலவும் அரசியல் சார்ந்த நடைமுறை. அப்ப மனிதனுடைய அரசியல் சார்ந்த நடைமுறைகளை அவர்கள் ஆரம்பத்தில் அரசியல் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இதற்கு உதாரணமாக பிரஜைகள் ஆட்சியாளர்களை நியமித்தலும் ஒப்படைத்தலும், அதிகாரத்தை ஒப்படைத்தலும். அப்ப நியமிக்கிறது, ஆட்சியாளர்களை நியமித்தல், அதிகாரங்களை ஒப்படைத்தல் என்பதன் ஊடாகவும் அரசியல் கட்சிகளில் உறுப்பினர்களாக சேர்தல். அரசியல் கட்சிகளில் உறுப்பினர்களாக மக்கள் பிரஜைகள் சேர்கின்ற பொழுதும் அரசியல் இடம்பெறுகிறது. ஒரு பிரஜை ஆட்சியாளர்களை தெரிவு செய்கிற பொழுது அதிகாரங்களை ஒப்படைக்கின்றான். எனவே அந்த ஒப்படைப்பானது அரசியலாக கருதப்படுகிறது. கூட்டங்கள், ஊர்வலங்கள், எதிர்ப்பு நடவடிக்கைகள், வேலை நிறுத்த போராட்டங்கள், தன்னார்வ சங்கங்கள் போன்றவற்றின் மூலம் பொது நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக அரசியலில் ஈடுபடுகின்றனர். எனவே இவ்வாறான விடயங்கள், அதாவது அரசியல்
கூட்டங்கள், ஊர்வலங்கள், எதிர்ப்பு நடவடிக்கைகள், வேலை நிறுத்த போராட்டங்கள், தன்னார்வ சங்கங்களின் செயற்பாடுகள் போன்றவற்றில் பொது நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக அரசியலில் ஈடுபடுகின்றார்கள். தனிப்பட்ட நோக்கங்கள் அல்ல, பொது நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக கூட்டாக இணைந்து செயற்படும் இந்த செயற்பாடுகளும் அரசியல் என்ற பகுதிக்குள் வருகின்றது. அடுத்ததாக ஆட்சியாளர்கள் மற்றும் தொழில்சார் அரசியல்வாதிகள், பிரஜைகள் அரசியலில் ஈடுபடுதல். அப்ப இந்த ரீதியில் நாம் பார்க்கிற பொழுது அரசியலில் ஆட்சியாளர்களும் தொழில்சார் அரசியல்வாதிகளும், இதையும் நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டும். தொழில்சார் அரசியல்வாதிகள், அதாவது அரசியலை தொழிலாக செய்பவர்கள். கூடுதலாக இது பற்றி ஆய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆசியா கண்டத்தை சார்ந்தவர்கள் அரசியல் செயற்பாடுகளை ஒரு தொழிலாக கருதி செயற்படுவதென்று, ஐரோப்பியர்கள் அதை ஒரு பொழுதுபோக்காகவும் அது ஆட்சி கலை என்றும் அவர்கள் செயற்படுவதாகவும் கருதப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆகவே ஆசியா கண்டத்தில் இருப்பவர்கள் அந்த அரசியலை தொழில்சார் அடிப்படையில் பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. எனவே இந்த தொழில்சார் அரசியல்வாதிகளும் அடுத்து பிரஜைகள் அரசியலில் ஈடுபடுவதையும் நாம் அரசியல் என்று குறிப்பிடுகின்றோம். பிரஜைகளின் அரசியல் பங்கேற்பு புராதன காலத்தில் இருந்து தோன்றியது. ஆகவே இன்று நேற்றல்ல, இது கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் பிரஜைகளின் பங்கேற்பு புராதன காலத்தில் இருந்திருக்கிறது. ஆகவே அரசியல் என்ற சொற்பிரயோகம் பிரஜைகளின் பங்கேற்பையும் அரசியல் சார்ந்த பங்கேற்பையும் சுட்டி காட்டுகின்றது. எனவே கிரேக்கத்தில் நிலவிய நேரடி ஜனநாயக முறையில் பிரஜைகள் 3 முறைமைகளின் ஊடாக நேரடியாக பங்கு பெற்றிருக்கிறார்கள். அந்த அரசியல் பங்கேற்பு என்பது சட்டவாக்கம், நகர நிர்வாகம், நீதித்துறை சார்ந்த செயற்பாடுகளில் நேரடியாக பங்கு பெற்றுதல். அதாவது சட்டத்தை இயற்றுதல், சட்டவாக்கம் செய்தல், மன்றுகளின் ஊடாக சட்டவாக்கம் செய்திருக்கிறார்கள். நகர நிர்வாகம் செய்திருக்கிறார்கள், அதனை நிர்வகித்திருக்கிறார்கள் நகரத்தை. நீதித்துறை செயற்பாடுகளிலும் நேரடியாக அவர்கள் பங்கு பெற்றியதை அவதானிக்க முடிகின்றது. அரசியலுக்கும் அரசறிவியலுக்குமான தொடர்புகளை நாம் அடுத்ததாக நோக்க வேண்டும். மேலும் அரசியலுக்கும் அரசறிவியலுக்கும் இடையிலான தொடர்புகளை நாம் நோக்கும்போது இவ்விரண்டுக்கும் இடையிலான தொடர்புகள் இரு வழிகளில் நோக்கப்படுகின்றது. இதில் முதலாவதாக அரசியல் செய்தல், டூயிங் பொலிட்டிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவதாக அரசியலை கற்றல், ஸ்டடியிங் பொலிட்டிக்ஸ். இந்த அடிப்படையில் அரசியல் செய்தல் என்பது அரசாங்க அதிகாரத்தினை பெற்றுக்கொள்ளல். அதாவது அரசியலை செய்தல் என்பது ஒரு மனிதனுடைய நடத்தையோடு சம்பந்தப்பட்டதாக காணப்படுகின்றது. இந்த மனித அரசியல் நடத்தையானது அரசாங்க அதிகாரத்தினை பெற்றுக்கொள்ளுதல், கதிரைக்கான போராட்டம். அடுத்து அரசாங்க அதிகாரத்தினை நடைமுறைப்படுத்துதல், நிர்வாகம் செய்தல், நடைமுறைப்படுத்துதல். அடுத்தது தேர்தல்களில் பங்கேற்றல். தேர்தல் செயற்பாடுகளில் பங்கேற்கிற பொழுது ஒரு அரசியல் கட்சியில் சேர்தல் மற்றும் பிரச்சாரம் செய்தல், துண்டு பிரசுரங்கள் வழங்குதல், சுவரொட்டிகளை ஒட்டுதல். அப்ப தேர்தல்கள் காலங்களில் இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் பங்கேற்று அந்த செயற்பாடுகளை ஏற்படுத்துதல் அல்லது வேட்பாளர்களாக நிற்றல், வாக்களித்தல், இது போன்ற பல்வேறு விடயங்களையும் தேர்தல்களில் பங்கேற்றல் என்று குறிப்பிட முடியும். அடுத்து அரசியல் கட்சிகளின் செயற்பாடுகளில் பங்கேற்றல். அரசியல் கட்சிகளின் செயற்பாடுகளிலும் பங்கேற்கிற தன்மை காணப்படுகின்றது. அதாவது அதனுடைய உறுப்புரிமையை பெற்றுக்கொள்ளல், கட்சி தலைவரை மதித்தல், கட்சி உறுப்பினர்களாக பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொள்ளல், கட்சிக்கு விசுவாசமாக செயற்படல், கட்சியினுடைய கொள்கைகளை முன்னெடுத்து செல்லுதல் போன்ற செயற்பாடுகளை அரசியல் கட்சிகளின் செயற்பாடுகளில் பங்கேற்றலின் ஊடாக அரசியல் செய்தல் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த முடியும். அடுத்தது போராட்டம் மற்றும் எதிர்ப்பு இயக்கங்களில் பங்கேற்றுதல். இப்போ ஒரு விடயம் சார்பாக அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்பதற்கு போராட்டங்கள் என்பது ஆயுத வழி போராட்டம் என்பதை குறிப்பிடவில்லை. எதிர்ப்பு போராட்டங்கள், வேலை நிறுத்த போராட்டங்கள் போன்றவற்றில் ஈடுபட முடியும். அதே நேரம் இவற்றில் ஈடுபடுவதற்கு பிரஜைகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் சார் கல்விசார் அறிவோ சிறப்பு தேர்ச்சியோ அவசியமாவதில்லை.
அப்ப இவ்வாறு டூயிங் பொலிட்டிக்ஸ்ல ஈடுபடுறதுக்கு அரசியல் சார் அல்லது கல்வி சார் அறிவோ சிறப்பு தேர்ச்சியோ தேவையில்லை, அவசியம் இல்லை என்று சொல்லப்படுவது. அது கட்டாயம் இல்லை. அரசியலில் ஈடுபடுவதற்கான ஆர்வமும் தியாகமும் திட சங்கற்பமுமே தேவை. அப்ப இந்த மூன்றும் காணப்பட்டால் சரி, ஆர்வம், தியாகம், திட சங்கற்பம். அப்ப ஒரு மனிதன் அரசியல்ல ஈடுபடுறதுக்கு, அதாவது டூயிங் பொலிட்டிக்ஸில் ஈடுபடுவதற்கு, இந்த அரசியல் செய்தல் என்பதில் ஈடுபடுவதற்கு இம்மூன்று விடயங்களும் முக்கியமானது. அது சார்ந்த அறிவோ அல்லது கல்வி அறிவோ அவசியமாக வேண்டப்படவில்லை. ஆனால் இது சார் ஆர்வமும் தியாகமும் திட சங்கற்பமும் ஒரு மனிதனுக்கு அவசியமானது. இந்த அரசியல் சார்ந்த ஆர்வமும் தியாகமும் திட சங்கற்பமும் எப்பொழுது குறைகிறதோ அப்பொழுது அரசியல் நடத்தையில் மாற்றங்கள் பிழையாக ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. எனவே அது சார்ந்த ஆர்வம், தியாக மனப்பாங்கு, திட சங்கற்பம், மன உறுதி வேணும். இந்த அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான திட சங்கற்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்வதனூடாக இது டூயிங் பொலிட்டிக்ஸ் என்ற பகுதிக்குள் சென்றடைகின்றது. அடுத்ததாக அரசியலை கற்றல் என்பது என்னவென்று நோக்க வேண்டும். தவறாக பயன்படுத்துகிறார்கள். அரசியல் செய்தலையும் அரசியல் கற்றலையும் இரண்டும் ஒன்றென்று கருதுவார்களும் உண்டு. ஆனால் அவ்வாறு இல்லை. அரசியல் செய்தல் வேற, அரசியலை கற்றல் என்பது வேற. ஆகவே பிரயோக அரசியலில் உள்ளவற்றை கற்றலே அரசியலை கற்றலாகும். அவை இந்த பிரயோக அரசியலில் உள்ளதென்பதுதான் நாங்கள் மேலே முதல் பார்த்தது. அரசியல் செய்தல் என்பதில் அவதானித்ததுதான் பிரயோக அரசியல். அப்ப அங்க என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கற்றல் தான் அரசியலை கற்றல். அப்ப நாங்கள் எதை படிக்கிறோம் என்று சொன்னால், டூயிங் பொலிட்டிக்ஸில் நடைபெறுகிறதை நாங்கள் கல்வியாக கற்கின்றோம். அவ்வாறு கல்வியாக கற்று நாங்கள் எங்களுடைய அரசியல் மாணவர்கள் அரசறிவியலாளராக மாறி அதனூடாக அவர்கள் ஆய்வு நுணுக்கங்களை அரசியல்வாதிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவ்வேளை அவர்கள் அதன்படி சிறப்பு தேர்ச்சி அடைஞ்சவர்களாக அரசியலை செய்ய முடியும். இவ்வாறான முறைமைகள் எல்லாம் காணப்படுகிறது அரசியல் செய்தலில். ஆகவே அரசியல் கற்றல் என்பது அரசியல் செய்தலை கற்றல். அரசியல் செய்தலை கற்றல் தான் அரசியலை கற்றல் ஆகும். ஆகவே அங்கே பிரயோக அரசியலில் உள்ளவற்றை கற்றலே அரசியலை கற்றல் என்பதாகும். இங்கே பிரயோக அரசியலில் ஈடுபடுவோர் அரசியல்வாதியாகவோ அரசியல் ஈடுபடும் பிரஜையாகவோ கருதப்பட அரசியலை கல்வித்துறை சார்ந்த வகையில் கற்பவர் அரசியல் மாணவர், ஸ்டூடெண்ட் ஆஃப் பொலிட்டிக்ஸ் என கருதப்படுவார். அப்ப இதுல நான் குறிப்பிடுகின்றேன், பிரயோக அரசியல்ல ஈடுபடுபவோர் அரசியல்வாதியாகவோ அல்லது அரசியல்ல ஈடுபடும் பிரஜையாகவோ கருதப்படுவர். ஆனால் அரசியலை கல்வித்துறை சார்ந்த வகையில் கற்பவர் அரசியல் மாணவர். நானும் மாணவராகலாம், நீங்களும் மாணவராகத்தான் கருதப்படுவீர்கள். அரசியல் மாணவர்களாக நாம் கருதப்படுவோம். ஒருவேளை இது பாண்டித்தியம் பெற்றோம் என்று சொன்னால் நாங்கள் அரசறிவியலாளராக மாற முடியும். எனவே அரசியல் மாணவர் என்பது அரசியலை கல்வித்துறை சார்ந்த வகையில் கற்பவர் என்று சொல்லலாம். சரியா? அரசியலை கல்வித்துறை சார்ந்த வகையில், துறை சார்ந்த வகையில் நாங்கள் கற்கிறது. கல்வித்துறை சார்ந்த வகையில அரசியலை கற்பவர் தான் அரசியல் மாணவர். சரி, அடுத்தது கல்வித்துறையாக அரசியலை கற்றல் மற்றும் பிரயோக அரசியலில் ஈடுபடுதல் இரண்டும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டவை. இரண்டும் ஒன்றல்ல. கல்வித்துறையாக அரசியலை கற்றல் என்பது மாணவர்களினுடைய கற்றல் செயற்பாடு. அதே நேரம் பிரயோக அரசியல்ல ஈடுபடுறது டூயிங் பொலிட்டிக்ஸுக்கு வரும். அப்ப இது வேறு என்பதை, அதாவது பிரயோக அரசியலில் ஈடுபடுதல் என்பதை நாங்கள் அரசறிவியல் என்ற பகுதிக்குள் கொண்டு வர முடியாது. அதை நாங்கள் கற்பதென்பது அரசியல் கற்கையாக மாறுமே தவிர அரசியல் செய்தலாக மாறிவிடாது. அரசியலை கற்றல் என்பதே அரசறிவியல் என்று அழைக்கப்படுகிறது. எனவே முடிவாக அரசியலை கற்றல் என்பது அரசறிவியல் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே அரசியலை கற்றல் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் எதை கற்கின்றோம்? டூயிங் பொலிட்டிக்ஸ், அதாவது அரசியல் செய்தலை கற்கின்றோம். எனவே அந்த அரசியலை கற்றல் தான் அரசறிவியல். அரசியலை செய்தல் அரசியல் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் ஆரம்பத்தில் அரசியலை கற்றலும் அரசியலை செய்தலும்
அரசியல் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது. அது கிரேக்க காலத்தில் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் தற்காலத்தில் அரசியலை செய்தலை அரசியலை கற்றலாக அரசியலை செய்வதை கற்கைக்குட்படுத்தி அதை கற்பதைத்தான் அரசறிவியல் என்று குறிப்பிடுகின்றோம். அடுத்து நாங்கள் அரசியலை கற்பதனால் அரசறிவியல் என்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று நோக்குகின்ற பொழுது அரசியல் கட்சிகளினதும் செயற்பாடுகளை கற்றல். இப்ப நாங்க அரசியல் கட்சி ஒன்று பார்க்கிறோம், அதனுடைய செயற்பாடுகளை நாங்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். என்ன செய்கிறார்கள்னு சொல்லி அவதானம் செலுத்தி கற்றல். இப்ப நாங்க அதுக்குள்ள போயிருந்து அரசியல் கட்சியில இணைஞ்சு அதுல நின்று கதைச்சம் என்று சொன்னா அது செய்தல், அரசியல் செய்தல். ஆனால் இந்த அரசியல் கட்சி எவ்வாறு செயற்படுகிறது என்று அவதானம் செலுத்தி அதனுடைய நுணுக்கங்கள் எவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று ஆய்வு செய்து அது சார்ந்து கற்கை ஏற்படுத்தினோம்னா அது அரசறிவியல் ரீதியாக அதனை நாங்கள் கற்கிறோம் என்று அர்த்தம். எனவே அடுத்து அரசியல் அதிகாரத்தினை பெற்றுக்கொள்வதில் அரசியல் கட்சிகளுக்கு இடையிலும் இயக்கங்களுக்கு இடையிலும் இடம்பெறும் போட்டிகளை கற்றல். அப்ப நாங்க போய் போட்டிகள்ல ஈடுபட மாட்டோம், என்ன போட்டி நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டு இருப்போம் பார்த்து. ஏன்னா அரசியல் அதிகாரத்தினை பெற்றுக்கொள்வதில் அப்ப அதிகாரத்துக்கான போராட்டம் தான் அவைய செய்வோம். நாங்க அப்படி செய்ய முடியாது, நாங்கள் மாணவர்கள். ஆகவே என்ன செய்வோம், நாங்க அதை என்ன நடக்குதுன்னு கற்றுக்கொண்டிருப்போம். அப்ப அரசியல் அதிகாரத்தினை பெற்றுக்கொள்வதில் அரசியல் கட்சிகளுக்கு இடையிலும் இயக்கங்களுக்கு இடையிலும். அப்ப இது முதலாவது போட்டி போடுறையால். இரண்டாவது போட்டி போடுறையால் இயக்கங்கள். இயக்கங்கள் மீனிங் ஆயுத குழுக்கள் அல்ல, அமுக்க குழுக்கள். சரி, அப்ப அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அரசியல் கட்சிகளுக்கு இடையிலும் இயக்கங்களுக்கு இடையிலும் இடம்பெறும் போட்டிகளை கற்பது எங்களுடைய வேலையாக அமையும். ஆகவே இந்த அரசியலை கற்பதால் தான் அது அரசறிவியல் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப அந்த அரசறிவியலை நாங்கள் வளர்த்து செல்வது என்பது எங்களுடைய கல்வி நடவடிக்கைகளின் ஊடாகத்தான் வளர்த்து செல்ல முடியும். அடுத்ததாக தேர்தல் செயற்பாடுகளை கற்றல். எனவே நீங்கள் அவதானிக்கலாம், அரசியல் என்று வருகிற பொழுது செய்தல், அரசியல் கட்சிகளில் அங்கத்துவராக இருத்தல், செய்தல் என்று வரும். அரசறிவியல் என்று வருகிற பொழுது அரச நிர்வாகம் போன்றவற்றை கற்றல் என்று வரும். இந்த விடயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். பார்ட் 1 வினாவில வருகிற பொழுதும் அரசியல் என்றால் அங்க செய்தல் என்று இருக்குதான்னு அவதானிங்க. அரசறிவியல் என்றால் கற்றல் செயற்பாடுகள் இருக்கான்னு சொல்லி அவதானிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வினாவுக்கு நீங்க வடிவா விடையளிக்க முடியும். ஆகவே தேர்தல் செயற்பாடுகளை கற்றல். அப்ப இதுல நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புறேன், தேர்தல் செயற்பாடுகளில் ஈடுபடுதல் என்று சொன்னா அது அரசியல். ஆனா இங்க தேர்தல் செயற்பாடுகளை கற்றல் என்று சொல்கிற பொழுது அது அரசறிவியலுக்கு மாறும். ஆகவே நீங்க அந்த கற்றல் என்ற பதங்களை அவதானித்துக் கொள்ளுங்கள். அப்ப வாக்காளர் நடத்தைகளை கற்றல். இப்ப நான் தேர்தலில் வாக்களித்தல், இது செய்தல். ஒரு பிரஜை தேர்தலில் வாக்களித்தல் என்பது அரசியல் செய்தலுக்குள் உள்ளடக்கப்படுகிறது. ஆனா தேர்தலில் வாக்காளர்கள் எவ்வாறான நடத்தைகளை மேற்கொள்கிறார்கள் என்று அவதானம் செலுத்தி ஆய்வுக்குட்படுத்தி கொண்டு வரதை நாங்கள் கற்றல் என்று சொல்லுகிறோம். அந்த விடயங்களை நாங்கள் கற்பதனூடாக அது அரசறிவியல் பகுதிக்குள் வருகிறது. அடுத்து தொழில்சார் அரசியல்வாதிகளின் நடத்தைகளை கற்றல். இப்ப நீங்க பார்க்கலாம், சங்கங்கள் அமைச்சு தொழிலாளர்களுடைய நலன்களுக்காக போராடுவார்கள், ஸ்ட்ரைக் பண்ணுவார்கள், இழுத்து கதவெல்லாம் மூடி பெரிய பெட்லோக்க போட்டுட்டு வெளியில நிற்பார்கள் இல்லையா, நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப முதலாளி வரையும் வெயிட் பண்ணி அவர்கள் தங்களுக்கு என்ன வேணும், எங்களுக்கு சம்பளத்தை கூட்டுங்க அல்லது எங்களுக்கு வேற ஃபெசிலிட்டிஸை செய்து தாங்கன்னு சொல்லி போராட்டங்கள் பதாகைகளை தாங்கி கொண்டு நிற்கிறது செய்தல், அரசியல் செய்தல். இப்ப அங்க என்ன நடக்குது என்று சொல்லி நீங்க அதை கற்கிறீங்கன்னா, ஒரு தொழிற்சங்கத்தினுடைய அமைப்பு எவ்வாறு அமைய வேண்டும், அதனுடைய போராட்டங்கள் என்ன வழிகளில் வெடிக்கும் என்றதை கற்றீங்கள் என்று சொன்னால், அந்த நடத்தைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்று சொன்னால் அது கற்றல். எவ்வாறு நீங்க அதை கற்கிறீங்கன்றதை நாங்க அவதானிக்கிறோம். சரியா? அப்ப அந்த தொழில்சார் அரசியல்வாதிகளின் நடத்தைகளை கற்றல். ஏன்னா இப்ப சில வேளை பாருங்க, ஜனநாயக வழியில அஹிம்சா வழியில எல்லாம் தொழிற்சங்கங்கள் போராட்டங்களை நிகழ்த்தும். அப்படி போராட்டங்களை நிகழ்த்தி கொண்டு இருக்க ஒரு ஆள் கூரைக்கு மேல ஏறி டொம்மண்டு கீழே விழுந்து செத்து போயிட்டாருன்னா இந்த முறைமை இருக்கக்கூடாது. அது நடைமுறை இல்லை, ஆனா நடைமுறை சாத்தியமாக்கி விடுவார்கள். அப்ப எவ்வாறு அமைய வேண்டும் ஒரு தொழிற்சங்க போராட்டம் இன்னொருவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லாத வகையில
ஒரு சமூகத்துக்கு ஆபத்தை விளைவிக்காத வகையில அமைதியாக அல்லது பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்காத வகையில அமைதியாக இடம்பெற வேண்டும் என்று நியதியா இருக்கும். அதை நீங்க கற்றிருப்பீங்க. ஆனா அங்க செய்தல் இடம்பெறுகிற பொழுது, அரசியல் செய்தல் இடம்பெறுகிற பொழுது அந்த பில்டிங் மேல் கூரையில் ஏறி நின்று ஒரு ஆள் விழுந்துட்டாருன்னு சொன்னா, விழுந்து சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிச்சு அவரோட உயிரும் போயிட்டுன்னு சொன்னா அது முறைமையா இருக்காதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இதை நீங்க தான் கற்றுக்கொண்டிருப்பீங்க. செய்தவருக்கு அது தெரியாது, அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுன்னு தெரியாது. அது உணர்வு வேகத்துல அந்த அரசியலை செய்து விடுவார்கள். ஆனா நீங்க அதை நடத்தைகளை கற்றுக்கொண்டிருக்கிறதால அந்த அரசறிவியலின் ஊடாக அதை நீங்க கற்கும் மாணவர்களாக கருதப்படுவீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? தொழிற்சங்க போராட்டங்கள் ஈடுபடைக்குள்ள அது சார்ந்த அறிவுரைகளை அல்லது நுட்பங்களை சொல்லிக் கொடுக்கும் ஒருவராக மாறுனீங்கன்னு சொன்னா நீங்க அரசறிவியலாளன், சரிதானே? ஓகே, அரசியல்வாதி இல்ல, அரசறிவியலாளனாக கருதப்படுவீங்க. ரைட். அடுத்தது அரசியல் மோதல்கள், எதிர்ப்பு போராட்டங்களை கற்றல். அப்ப அரசியல் மோதல்கள் எவ்வாறு இடம்பெற வேண்டும்? ஆக்கப்பூர்வமானதாகவும் இருக்கும், அழிவுபூர்வமானதாகவும் இருக்கும். அப்ப மோதல்கள் ஏற்பட்டா அதை எவ்வாறு அந்த மோதலை நடத்த வேண்டும்? இப்ப மோதலில் ஈடுபடுபவருக்கு சில வேளை அது சார்ந்த அறிவு தெரியாம இருக்கும். மோதல் சூனிய பிரதேசங்கள்ல மேற்கொள்ள வேண்டும். இப்ப இராணுவ நடவடிக்கையூடாக ஆயுத போராட்டமா மாறினா அது சூனிய பிரதேசங்களை நிறுவித்தான் அந்த போராட்டம் நடைபெற வேண்டுமே தவிர மக்கள் நிறைந்து வாழுகின்ற பகுதிக்கு ஆயுத மோதல்களை செய்யக்கூடாது. அப்படி செய்தான் அது போர் முறை தர்மத்தில இருந்து மீறினதாக கருதப்படும். எனவே அதுக்கான தண்டனைகள் என்ன, அது மனித உரிமைகள் எவ்வாறு அதுக்குள்ள மீறப்படுதுன்றதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப அவ்வாறு படிக்கிற நீங்க யாரு? அரசறிவியலாளர்கள். அப்ப மோதல்ல ஈடுபடுற ஆக்களை யாருன்னு பார்த்தா அரசியல் செய்பவர்கள். அப்ப மோதல்ல எவ்வாறு ஈடுபடணும்னு சொல்லி மோதல் தரப்புகளுக்கு நீங்க தகவல்களை சாணக்கிய முறையில சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்க அரசறிவியலாளர்கள் என்று கருதப்படுவீங்க. அதே நேரம் இயன்றவரை இந்த மோதல்களை சமாதான முறையில தீர்த்து வைக்கிறதுக்காக மோதல் தீர்வு செயல்முறைகளுக்காக அரசறிவியலாளர்கள் அழைக்கப்பட்டிருப்பார்கள். அப்ப இதுல அந்த இரு பிரிவினரையும் கூப்பிட்டு மத்தியஸ்தம் செய்யறது என்பது கொஞ்சம் கடினமான வேலை. அதுக்காக நீங்க படிச்சு கொண்டிருப்பீங்க. அப்ப நீங்க அந்த இடத்துல அரசறிவியலாளன். அதே மாதிரி எதிர்ப்பு போராட்டங்களை கற்றல். நீங்க போய் கல்லால எறிகிறது இல்லை, வன்முறைகளை தூண்டுறதில்லை. அந்த எதிர்ப்பு போராட்டங்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆகவே அரசறிவியலை கற்றல் என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். ஆகவே இந்த விடயங்களை கற்றல் என்பதை அரசறிவியல் என்ற பகுதிக்குள் நாங்கள் உள்ளடக்குகிறோம். அரசாங்கத்தின் பொது கொள்கைகளை செய்தல், பொது கொள்கைகளை உருவாக்குதல் என்பது அரசியல் செய்தலுக்கு வரும். அரசியல் கட்சிகள் அதை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அரசாங்கத்தினுடைய பொது கொள்கைகள் எவ்வாறு அமைய வேண்டும், தற்போது இருக்கிற அரசாங்கத்தினுடைய பொது கொள்கைகள் என்னவாக அமைந்திருக்கிறது, அது அந்த நியதிகளுக்கு பொருந்தி வருகிறதா என்று சொல்லி நீங்கள் அதை கற்றீர்கள் என்று சொன்னால் அது அரசறிவியல் என்ற பகுதிக்குள்ள போகுது. எனவே பொது கொள்கைகளை செய்தல் அல்லது உருவாக்குதல் என்று சொன்னால் அரசியல் என்ற பகுதிக்கு வரும். அதை கற்றல் என்று சொன்னால் அது அரசறிவியல் பகுதிக்குள்ள வருகிறது. அதே மாதிரி அதேதான் கொள்கை உருவாக்கமும் மற்றும் கொள்கை அமுலாக்க செயற்பாடுகளும். இப்ப பொலிசிய உருவாக்குறது என்ன கிரியேட் பண்றது எப்படி என்று சொல்லி அது அதன் அமுலாக்க செயற்பாடு எப்படி இருக்கிறோம்னு சொல்லி நீங்க அதை கற்க வேணும். அப்படி கற்கிறதன் ஊடாக நீங்க நிபுணர்களாக மாறுறீங்க. எப்படி கொள்கை உருவாக்க நிபுணர்களாக அல்லது அது சார்ந்த யுக்தி முறைகளை எடுத்து கொடுக்கக்கூடியவர்களாக நீங்க மாறி அரசியல் கட்சிகளுக்கு அல்லது அப்போதைய அரசாங்கத்துக்கு தகவல்களை வழங்குவீர்கள். அதுதான் உங்களுடைய நுட்ப முறை. ஆகவே நீங்கள் அரசறிவியலாளர்களாக மாற வாய்ப்பிருக்கிறது. இதை நாங்கள் கற்றுக்கொண்டிருப்பதால் இது அரசறிவியல் பகுதிக்குள் வருகிறது. கொள்கை உருவாக்கம் மற்றும் கொள்கை அமுலாக்க செயற்பாடுகளை கற்றல். சரி, அடுத்தது சர்வதேச தொடர்புகளையும் மோதல்களையும் கற்றல். இப்ப நீங்க பார்க்கலாம், இலங்கையில இருந்து வேற பல்வேறு நாடுகளோட தொடர்புகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த தொடர்புகளில் ஈடுபடுதல், ஒவ்வொரு நாடும் தங்களுடைய உரிமைகளை பயன்படுத்தி கொண்டு தேசிய நலன்களுக்காக சர்வதேச அரசியல்ல போய் ஈடுபடுதல். இப்ப உதாரணமாக நமது நாட்டினுடைய பிரதமர் அயல் நாடான இந்தியாவுக்கு பயணம் செய்தல் என்னது, அவர் அந்த சர்வதேச தொடர்பை மேற்கொள்கிறார். ஆகவே அவர் அரசியலை செய்கிறார். இப்ப நீங்க படிக்கிறீங்க எப்படின்னா ஒரு சர்வதேச தொடர்பண்டா என்ன,
ஒரு தேசிய ரீதியாக நமது நாட்டின் நலன் என்ன, அந்த நலனை எடுத்து சென்று இன்னொரு நாட்டோட ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகளை மேற்கொள்றதுன்ற முறை என்ன, அதால வரக்கூடிய விளைவுகளை எவ்வாறு முன்கூட்டியே அறிந்திருத்தல் போன்றவற்றை நீங்கள் கற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா அது அரசறிவியல் என்ற பகுதிக்குள்ள வருகிறது. எனவே அவர் அந்த செயற்பாடுகளில் ஈடுபடுதலை அரசியல் என்றும் அந்த செயற்பாடுகள் என்னவென்று கற்பதை அரசறிவியல் என்றும் நாம் கருதுகின்றோம். அதுபோலதான் சர்வதேச ரீதியாக எழுகின்ற மோதல்கள். இப்ப அண்மையில நடைபெற்ற இலங்கை கடற்பரப்பில் எரிந்த கப்பலினுடைய விவகாரத்துல ஈடுபட்ட ஆட்கள் அரசியலை செய்தல். அப்ப அதை அவதானிச்சு இதனுடைய விளைவுகள் என்னவென்று சொல்லி அதை தகவலாக கொடுத்து கொண்டிருந்தால் அது அந்த தகவல்களை அறிந்து ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞான முறைமைக்கு உட்படுத்தி அது பற்றி கற்றுக்கொண்டிருந்தா அது அரசு அறிவியல் பகுதிக்குள்ள வரும். அரசியலை கற்றல் என்று சொல்லலாம். சரியா? அடுத்தது யுத்தம் சமாதானம் என்பவற்றை கற்றல். இப்போ ஒரு யுத்தம் ஏன் நிகழுதுன்னு சொல்லி என்ன யுத்த காரணி என்னன்னு சொல்லி யுத்தத்துல ஈடுபடுபவருக்கு சில வேளை விளங்காம இருக்கும். ஆனா அந்த யுத்தத்தை அவதானிச்சு கற்றுக்கொண்டிருக்கிறவருக்கு இது மூல காரணி என்னன்னு கண்டுபிடிச்சிருவார்கள். அப்ப இன்று இலங்கையில கூடுதலான கால பகுதிக்கு நாங்க வந்துட்டோம். யுத்தத்துக்கான காரணங்கள் எல்லாம் வச்சு யுத்தம் முடிந்து எங்கேயோ நிக்கிறோம். ஆனா இப்ப என்ன எங்களுடைய பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு சொல்லி ஆய்வு செய்து கொண்டு திரும்பினோம்னு சொன்னா நிறைய காலத்தை நாங்க தாண்டி இருக்கோம். அப்ப இது பற்றி கற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு அது ஈஸியா விளங்கும் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லி. ஆனா அது பற்றி அந்த யுத்த செயற்பாடுகளோ அல்லது போராட்ட விடயங்களையோ செய்து கொண்டிருந்தவர்கள பலர் இல்லை. அரசியல் செயற்பாடுகள்ல ஈடுபட்டவர்கள் இல்லை, அரசியல்வாதிகள் இல்லை, பாராளுமன்றத்துக்கு பிரதிநிதிகளா போனவர்கள கன பேர் இல்லை. அப்ப அது என்ன அந்த தொடர்ச்சியை காட்டாது. அரசியல்ல சில நேரம் முறிந்த தொடர்ச்சியாக கூட வரும். ஆனா அரசறிவியல் அப்படி இல்லை. அது ஒரு தொடர்ச்சியான ஒரு செயற்பாடாக கற்றுக்கொண்டு வர்றது. அதே மாதிரி சமாதானத்தினுடைய அவசியம் என்னன்னு சொல்லி அரசியல் செய்தல் என்பதில் ஈடுபடுபவர்களை விட கற்றுக்கொண்டு இருப்பவர்கள் அதனுடைய நுட்பங்களை அறிந்து கொண்டிருப்பார்கள். ஆகவே அந்த சமாதானத்துக்கான எத்தனங்களை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அது அரசறிவியல் என்ற பகுதிக்குள்ள வருகிறது. சரியா?